நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் காசி பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் தொலைபேசி வழியாக கேட்கலாம். நாகராஜன், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த காசி பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்ததற்கு என்ன காரணம்? அதாவது அவர் தரப்புல கூறும் பொழுது இப்ப தற்போது அவர் இணைந்திருக்கிறார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய காசி பாண்டியன் என்பவர் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் என்பவர் முன்னிலையில் தனது ஆதரவாளர்கள் சுமார் 40 பேரோடு இணைந்திருக்கிறார். அதற்கு காரணமாக அவர் சொல்லப்படுவது திமுக ஆட்சியில் தான் இந்த சிறப்பான திட்டங்கள் நிறைவேற்ற முடியும், அதை காரணம் காட்டி அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு கட்சியாக இருக்கிறது. அதனால்தான் நான் தற்போது திமுக இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். வேதவள்ளி, இது இரண்டாவது கட்டமாக, அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவதாக ஒரு வேட்பாளர் மாற்றுக் கட்சியில் இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, நாகராஜன், இது தொடர்பா பாட்டாளி மக்கள் கட்சியோட கட்சி தலைமை என்ன விளக்கம் கொடுத்திருக்கு? அதாவது இதற்கு முன்பாக, அதாவது நேற்று மற்றொரு நபர் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திருப்பதி என்பவர் அவர் அதிமுகவில் இணைந்திருந்தார். அதை குறித்து அவரிடம் கேட்டபோது கூட அது திட்டங்கள் குறித்து தான் அவர் அந்த கட்சியில் பிடித்திருந்து அவர் இணைவதாக தெரிவித்திருந்தார். அது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிடம் கேட்டபோது கூட சரிவர அவர்கள் கருத்து கூற மறுத்துவிட்டார்கள். அதற்கு பின்னர் அவர் தரப்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பிலிருந்து கூறப்படும் பொழுது கூட இவர் விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்றுதான் அவர்கள் கூறியிருந்த ஒரு குற்றச்சாட்டு கூறியிருந்தார்கள். தற்பொழுது இவர் தரப்பில் கேட்கும் பொழுது இதற்கான சரியான பதில் கிடைக்கப்பெறவில்லை. வேதவள்ளி, நிச்சயமா நாகராஜன், நீங்க குறிப்பிட்டது போல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் ஏற்கனவே 2 பேர் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த தொடர்ச்சியான நிகழ்வுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா இந்த தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகள், அதாவது முன்னமே அவர் தனிப்பட்ட ஒரு நபராக அன்புமணி ராமதாஸ் மட்டுமே ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று பிரச்சாரம் செய்து வந்தார். ஆனால் இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எழுச்சி இல்லை என்று அவர்கள் கட்சி தரப்பு சார்ந்த பிரமுகர்கள் தரப்பிலே சொல்லப்பட்டு வந்தது. இதற்கான காரணம் என்னவென்றால் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் என்பது மிகப்பெரிய அளவில் இங்கே பரப்புரை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரியான சூழல் அமையவில்லை. அந்த அளவுக்கு இந்த தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி இல்லாததான் ஒரு காரணம் என்று தெரிவிக்கிறார்கள். அதற்கு இன்னும் பலமடைய வேண்டும், அதற்கான காலகட்டங்கள் இருக்கிறது. அது வரைக்கும் இந்த அளவுக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பரப்புரை செய்வதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவில் இங்கு ஆட்கள் இல்லை. அவர் ஒருவரை நம்பியே இந்த பகுதியில் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், இந்த வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய ஒரு தொய்வுக்கு காரணமாக அவர்கள் தரப்பில், அதாவது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிருப்தி பிரமுகர்கள் மற்றும் அவர்கள் கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. வேதவள்ளி.